கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கைகளினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? பரலோகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். அங்கே போயிருக்கிறார், அங்கே நுழைந்திருக்கிறார், அங்கே சென்றிருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்து முடித்தார், என்னவெல்லாம் நிறைவேற்றி முடித்தார், அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், எதற்காக தலையை சாய்த்தார், ஏன் அவர் கல்வாரி சிலுவையில் குத்தப்பட்டார், ஆணிகளாலே கடாவப்பட்டார் என்பதை குறித்தெல்லாம் நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதில் ஏற்கனவே 21 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் 21வது காரியத்தை நாம் பார்த்தோம். 21வது காரியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார் என்பதை நாம் பார்த்தோம். கிறிஸ்து நமக்காக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை என்ன செய்தார்? உண்டு பண்ணினார் என்பதை நாம் பார்த்தோம். சரி, எதற்காக அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார்? எதற்காக என்று சொன்னால், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்காக அவர் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணினார். தைரியமாய் கிட்டி சேர கடவோம் என்று நாம் பார்த்தோம். எனவே பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல இன்றைக்கு நாம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்காக பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் வருவதற்கு பயந்து நடுங்கினார்கள். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயந்து நடுங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே நாம் பயந்து நடுங்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து நிற்பதற்கு. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசன்னத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு தைரியத்தை தந்திருக்கிறது, தைரியத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் தெளிவாய் நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? தைரியத்தை கொடுத்திருக்கிறது. ஆகவே தைரியமாய் தேவ பிரசன்னத்துக்கு வந்து தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம், தேவனோடு உறவாடலாம், தேவனோடு பேசலாம், தேவனிடத்தில் ஜெபிக்கலாம், பதிலை என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். ஓகே, இன்றைக்கு 22வது காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 22வது காரியமாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் அவர் பிரவேசித்திருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்து நமக்காக தேவ சமூகத்தில் பிரவேசித்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக தேவ பிரசன்னத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். மறுபடியும் வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது
நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் ஆகும்படி பிரவேசித்திருக்கிறார். என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். எங்கே பிரவேசித்திருக்கிறார்? பரலோகத்தில். அந்த வார்த்தை நீங்க கவனிக்கணும். எங்கே பிரவேசித்திருக்கிறார்? பரலோகத்தில், தேவ சமூகத்தில் அவர் பிரவேசித்திருக்கிறார். யாருக்காக பிரவேசித்திருக்கிறார்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்காக. கிறிஸ்து நமக்காக என்கிற சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்காக அவர் பரலோகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறார் என்று இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, எப்பொழுது பிரவேசித்திருக்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது பிரவேசித்திருக்கிறார். அருமையானவர்களே கவனியுங்கள். எப்பொழுது அவர் பிரவேசித்திருக்கிறார்? இப்பொழுது. இப்பொழுது என்று சொன்னால் அவர் கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்ததற்கு பிறகு என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். அந்த பொழுது, இப்பொழுது என்றால் அதான் அதனுடைய அர்த்தம். இப்பொழுது அவர் பிரவேசித்திருக்கிறார். கவனிங்க, இப்பொழுது அவர் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, அப்ப அவர் நமக்காகத்தான் பிரவேசித்திருக்கிறார் என்பது நமக்கு இங்கே தெளிவாய் விளங்குகிறது. ஏன் என்று சொன்னால், அவர் ஏற்கனவே அங்கே இருந்தவர் தானே. நல்லா கவனிங்க, அவர் ஏற்கனவே எங்க இருந்தவர்? அங்கதான் இருந்தவர். அங்கிருந்து தானே இங்க வந்தாரு. நம்மளை மீட்பதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு, நம்மளை விடுதலையாக்குவதற்கு, நம்மளை காப்பாற்றுவதற்கு, நம்மளை ரட்சிப்பதற்கு, நம்மை சுகமாக்குவதற்கு, நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்கு அங்க இருந்துதான் அவர் இங்க வந்தாரு. அப்ப இப்பொழுது அவர் பிரவேசித்திருக்கிறார்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து போய் இப்பொழுது அவர் நமக்காக அங்க என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். எத்தனை கிளியர் ஆகுது? அவர் எப்பயுமே அங்க இருந்தவர். 33 ஆண்டு இங்க இருந்தாரு. 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அங்கே அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். அவர் உயிர் தெழுந்தார். இப்பொழுது அவர் அங்கே பிரவேசித்திருக்கிறார். இப்பொழுது அவர் அங்கே பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு காரியம் தெளிவாய் விளங்குகிறது. அது என்ன? அவர் நமக்காகத்தான், எனக்காகத்தான் அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். தேவ சமூகத்திலே பிரவேசித்திருக்கிறார். தேவனுடைய அந்த சன்னிதானத்திலே அவர் என்ன செய்திருக்கிறார்? எனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? அங்கே பிரவேசித்திருக்கிறார் என்பது தெளிவாய் விளங்குகிறது. எனவே இங்கே நாம் காண்பது என்னவென்று சொன்னால், அவர் நமக்காக அங்கே என்ன செய்திருக்கிறார்? அவர் பிரவேசித்திருக்கிறார். அவர் அவருக்காக அங்க பிரவேசிக்கவில்லை, அவர் நமக்காகத்தான் என்ன செய்திருக்கிறார்? அங்கே பிரவேசித்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், அவர் எனக்காக பரலோகத்தில் தேவ பிரசன்னத்தில் பிரவேசித்திருக்கிறார். அவர் அவருக்காக அங்கே பிரவேசிக்கவில்லை, அவர் எனக்காக, என் சந்ததிக்காக பிரவேசித்திருக்கிறார். ஆமென். சத்தியத்தை கவனிக்கணும் ஆழமாய். அவர் அவருக்காக அங்க ஒன்றும் பிரவேசிக்கல. ஏன்னா அவர் அங்கதான் இருந்தவர். இன்னைக்கு அவர் அங்கதான் இருக்கிறாரு. அவர் ஏமல வைத்த அன்பினாலே இதெல்லாம் செய்து முடித்து அவர் அங்கே என்ன செய்திருக்கிறார்? பிரவேசித்திருக்கிறார். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவர் எனக்காக தான் அங்க பிரவேசித்திருக்கிறார்னா, அவர் நமக்காக தான் அங்க பிரவேசித்திருக்கிறார்னா எங்க? பரலோகத்திலே, தேவ சன்னிதானத்திலே, தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே அவர் எனக்காகத்தான் அங்க கூட அங்க பிரவேசித்திருக்கிறார்னா, எதற்காக அங்கே பிரவேசித்திருக்கிறார்? அதை இங்கே ஆழமாய் கவனிக்கணும். அவர் எதற்காக அவர் அங்கே பிரவேசித்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் மூலமாக நாமும் அங்க பிரவேசிக்கலாம். புரியுதா? அவர் மூலமா நாமும் எங்க பிரவேசிக்கலாம்? அங்க பிரவேசிக்கலாம். பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கலாம். அந்த சொர்க்கலோகத்துக்குள்ள, அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள, அந்த தேவ சமூகத்துல, அந்த தேவ சந்நிதியில இயேசுவின் மூலமாக, அவர் மூலமாக நாமும் என்ன செய்யலாம்? அங்க உள்ள போகலாம், நுழையலாம், அங்க என்ன செய்யலாம்? இருக்கலாம் என்பது தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அவர் எதற்காக அங்கே பிரவேசித்தார்? அவர் மூலமாக நாமும் தேவ பிரசன்னத்திலே பிரவேசிப்பதற்காக, அவர் மூலமாக நாமும் தேவ சந்நிதியிலே தங்கி வாழ்வதற்காக, அவர் மூலமாக நாமும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார்? அங்கே பிரவேசித்திருக்கிறார். எனவே தான் இந்த பூலோகத்திலே அவர் மனிதனாக வாழ்ந்த பொழுது சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே
வரான். வேற எந்த விதத்திலையும் எந்த வழியிலையும் பரலோகத்துக்குள்ள போக முடியாது, தேவ பிரசன்னத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. இயேசு மட்டும்தான் வழி, இயேசு மட்டும்தான் வழி. வேற எந்த வழியும் என்ன செய்ய முடியாது, தேவனிடத்துல வந்து சேர முடியாது, பரலோகத்துக்கு வந்து சேர முடியாது, அந்த சொற்குலோகத்துக்கு வந்து சேர முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் என்ன செய்ய முடியும், பிரவேசிக்க முடியும். எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் உங்களுக்கு ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் உங்களுக்கு மீட்பு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் உங்களுக்கு வாழ்வு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் உங்களுக்கு பரலோக வாழ்வு, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களும், சமாதானம், சுகம், நீடியாயில், வளமை, வாழ்வு, வெற்றி, ஜீவன், ஐஸ்வர்யம், செழிப்பு, எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தான். எனவே தான் ஒரு தனிப்பட்ட மனிதன் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே என்ன செய்யலாம், பிரவேசிக்கலாம். யார் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்ன செய்யலாம், தேவ பிரசன்னத்திலே நாம் பிரவேசிக்கலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா என்ன செய்யலாம், பிரவேசிக்கலாம். யார் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல தைரியமா பிரவேசிக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக. ஆமென். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா என்ன செய்யலாம், பிரவேசிக்கலாம். ஒரு கடவுளுங்க, ஆமா இல்லைன்னு சொல்லலை, அவர் என் மேல அன்பா இருக்கிறாரு. யார் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமென். அவருடைய ரத்தத்தின் மூலமாக, அவர் ரத்த புண்ணியத்தின் நிமித்தமாக என் மேல அன்பா இருக்கிறாரு. என் மேல அவர் கோபமாலாம் இல்லவே இல்லை. ஆமென். வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், இந்த வசனம் நிறைய காரியங்களை சொல்லுது, ஆனால் இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்கிற இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நாம் கவனிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன செய்கிறது, என்ன செய்திருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. எல்லாக்காரங்க இது சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறது. என்ன செய்திருக்கிறது, தகுதிப்படுத்தி இருக்கிறது. எதற்கு தகுதிப்படுத்தி இருக்கிறது, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதி செய்திருக்கிறது, படுத்தி இருக்கிறது. எது தகுதிப்படுத்தி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எத்தனை இது வரைக்கும் வழங்கிருச்சு. சரி, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது என்றால் என்ன, இதைத்தான் இன்னைக்கு நம்ம கவனிக்க போறோம். எல்லாம் கவனிங்க. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்ன பண்ணிருக்குது, நம்மளை சுத்திகரிச்சிருக்கு, நம்ம கழுவி இருக்குது. எதுக்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. யாருக்கு ஊழியம் செய்வதற்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. சரி, இப்ப கேள்வி என்னன்னா, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதென்றால் என்ன அர்த்தம், ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதென்றால் என்ன பொருள்? அருமையானவர்களே கவனியுங்கள். ஊழியம் செய்வதற்கு என்ற மாத்திரத்தில் நாம என்ன நினைக்கிறோம்னா, வெளியில போய் ஊழியம் செய்யறோம்ல, அந்த ஊழியத்தை தான் நாம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஊழியத்தை பற்றி இங்கே பேசப்படவில்லை.
அந்த ஊழியத்தை குறித்து இங்கே அவர் போதிக்கவில்லை. அந்த ஊழியத்தையும் நாம் செய்ய வேண்டும். எந்த ஊழியத்தை? வெளியில போய் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், பாருங்க, தெருக்கள் தோறும், ஆஸ்பத்திரி தோறும், அங்கெல்லாம் போய் நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும், சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்கள் ஊழியத்தை என்ன செய்யணும்? நிச்சயமா செய்யணும். இதுக்கு வேற ஆப்ஷன்லாம் கிடையாது. செய்யலாம், செய்யாம இருக்கலாம்லாம் கிடையாது. செஞ்சே என்ன செய்யணும்? ஆகணும். ஆனா இந்த வசனம் வெளியில போய் ஊழியம் செய்யறது குறித்து பேசவில்லை. இந்த வசனம் எந்த ஊழியத்தை குறித்து அது பேசுகிறது என்று சொன்னால், தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே தங்கி வாழ்வதை பற்றி, அந்த ஊழியத்தை பற்றி பேசுகிறது. எங்க ஊழியம் செய்யணும்? எங்க ஊழியம் செய்யணும்? தேவ பிரசன்னத்தில் தங்கி, ரூமை பூட்டிக்கிட்டு, கதை அடைச்சிக்கிட்டு, வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சு, பாடல் புஸ்தகத்தை எடுத்து வச்சு, தேவ சமூகத்தில் நின்று தேவ பிரசன்னத்தில் தங்கி அவரை ஆராதிக்கிற பாருங்க, அவரை துதிக்கிற பாருங்க, அந்த ஊழியத்தை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த ஊழியத்தை அநேகர் செய்யறதே கிடையாது. அதனாலதான் வாழ்க்கையில தோல்வி. வேலை 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 வேலைன்னு ஓடுறது, சோழி சோழி சோழின்னு ஓடுறது, இங்க ஓடுறது, அங்க ஓடுறது, அங்க ஓடுறது, இதுன்னு போட்டு எல்லாத்தையும் மண்டையில போட்டு தூக்கி போட்டுக்கிட்டு, ப்ரெஷர் புஷ்ஷுன்னு ஏற்றிக்கிட்டு, சுகரையும் வர வச்சுக்கிட்டு, எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? பிரச்சனைன்றதை கவனிங்க. நீங்க இந்த ஊழியத்தை அநேகர் செய்யறதே கிடையாது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடணுமியா, அங்க ஓடணுமியா, இங்க ஓடணுமியா, இதை செய்யணுமியா, அதை செய்யணுமியா. தேவ பிரசன்னத்தில் தங்கி ஊழியம் செய்யணுமே. அந்த ஊழியத்தை செஞ்சீங்களா? பிரச்சனை பிறகு எப்படி மாறும்? எப்படி அந்த கடன் பிரச்சனை மாறும்? எப்படி அந்த தரித்திரம் மாறும்? எப்படி அந்த பலவீனம் மாறும்? எப்படி அந்த நோய் மாறும்? எப்படி அந்த தீங்கு மாறும்? எப்படி உங்க பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்? எனக்கு நேரமெல்லாம் இல்லையா, உங்களுக்கு தெரியாதியா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, போங்க. இல்லை இருக்கிறீங்களா? யாரும் தூங்கலையில? இங்கே தெளிவாய் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் 2 ஊழியங்களை செய்ய வேண்டும். திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் அநேருக்கு தெரியாது. சொல்றேன் உங்களுக்கு, கவனிங்க. அநேருக்கு இதெல்லாம் தெரியாது. 2 ஊழியத்தை செய்ய வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஒன்று, தேவ பிரசன்னத்தில் தங்கி, தேவ பிரசன்னத்தில் தங்கி வாசம் பண்ணி செய்யக்கூடிய அந்த ஊழியம் தான் முதலாவது ஊழியம். 2வதாக வெளியில போய் ஊழியத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சிலர் இந்த 2ஐயுமே செய்யறது கிடையாது. 15 ஒரு சாட்சி, 20 ஒரு சாட்சி, 5 ஒரு சாட்சி, 7 ஒரு சாட்சி சபைக்கு வந்து இந்த ஊழியத்தையும் செய்யறது கிடையாது, அந்த ஊழியத்தையும் செய்யறது கிடையாது. சிலர் அந்த ஊழியத்தை செய்யறாங்க, இந்த ஊழியத்தை விட்டுறாங்க. சிலர் இந்த ஊழியத்தை செய்யறாங்க, அந்த ஊழியத்தை விட்டுறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த 2 ஊழியத்தை செய்யணும். முதலாவது தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு எஜமான் இருக்கிறாரு. அந்த எஜமானுக்கு கீழே ஒரு 6 பேர் 7 பேர் டெய்லி வேலை பார்க்குறாங்க. தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. தோட்டத்தில் வேலை பார்த்து முடிஞ்ச உடனேயே வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனேயே இப்போ சமைக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அது வரைக்கும் யார் வெயிட் பண்ணுறா? அந்த எஜமான் வெயிட் பண்ணுறாரு. அவர் சேரில் உக்காந்துருக்கிறாரு. இப்போ சமையலாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி முடித்த உடனேயே இப்போ சமையல் ஆக்கினவங்க, ஐயா முதலாவது நாங்கள் சாப்பிட்றோம், நாங்கள் என்ன செஞ்ச வேலைக்கு போயிட்டு வந்தோம், நாங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருந்தோம், நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சேர்றதா உட்காந்துருக்கிறீங்க, உங்களுக்கு பசிக்காது, அதனால் நாங்கள் முதல்ல போட்டு என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்றோம், அப்புறம் உங்களுக்கு போட்டு தர்றோம் அப்படின்னு எந்த ஊர்லேயாவது எந்த உலகத்துலையாவது எங்கேயாவது நடந்திருக்குதா உங்களால் பார்க்க முடியுமா? எஜமான் சொல்லுவார், முதல்ல எனக்கு ஊழியம் செய், முதல்ல எனக்கு சாப்பாடு எடுத்து வை, எனக்கு முதல் பரிமாறு, பிறகு நீ சாப்பிடலாம். ஆமாம், ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? கவனிங்க. எவ்வளவு டயர்ட் இருந்தாலும், எவ்வளவு வேலைக்கு போயிருந்தாலும், என்ன செஞ்சிருந்தாலும், முதலாவது தேவ சமூகத்துக்கு வந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இதை செய்கிறதே கிடையாது.
அவசர அவசரமாக எந்திரிச்சு ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ரைட்டு தோத்திரம் ஆண்டவரே, போயிட்டு வரேன் ஆண்டவரே, ஓடிடுறது. நைட்டில் வந்த உடனே ஆண்டவரே டயர்டாக இருக்குது ஆண்டவரே, கோச்சுக்கிறாங்க ஆண்டவரே, நாளை காலையில் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே, நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, தோத்திரம் தூங்கி முடியாச்சு. மறுநாள் காலையில் ஆண்டவரே லேட்டாக இருந்துருச்சு ஆண்டவரே, ஒன்றும் பைபிள் வாசிக்க முடியல ஆண்டவரே, கோச்சுக்கிறாதீங்க ஆண்டவரே, மனுஷுக்கு ஆண்டவரே, ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே, ஓடியாச்சு. இப்படி எத்தனை வருஷம் போயிருச்சு. வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு அங்கலம் முன்னேற முடியாது, ஒரு பெரிய செழிப்பை பார்க்க முடியாது, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை பார்க்க முடியாது. தோல்வியில் தான் கிடக்கணும். பிரச்சனை வரும்பொழுது சமாளிக்க முடியாது, அடிச்சு தகர்த்துட்டு போயிடும் பாருங்க, ஆடி போயிடுவாங்க சில ஆட்கள்லாம். காரணம் என்னன்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்துன்னு செய்யறது கிடையாது, ஊழியம் செய்யறது கிடையாது, ஊழியம் செய்யறது கிடையாது, தேவனை ஆராதிக்கிறது கிடையாது, தேவனை துதிக்கிறது கிடையாது, தேவனை ஸ்தோத்திரம் பண்றது கிடையாது, அவருடைய சத்தத்தை கேட்கறது கிடையாது, அவர் என்ன சொல்றான்றதான் கேட்கிறதே கிடையாது. நாங்க சொல்ற நீங்க கேளுங்க ஆண்டவரே, நாங்க சொல்ற நீங்க டெய்லி கேட்கணும், நீங்க சொல்ற எங்களுக்கு கேட்குற நேரம்லாம் கிடையாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருவோம், அது லேட்டாக வருவோம், ஏதோ 5 நிமிஷம், சரி ரைட் ஓகே பார்க்கலாம். மேலும் மேலும் கடன் தான், மேலும் மேலும் வியாதி தான், மேலும் மேலும் உருள வண்டி தான், பரல வண்டி தான், பல்ல கட்டிக்க வண்டி தான், மல்லு கட்ட வண்டி தான். எல்லாம் இருக்கிறீங்களா? அருமையானவர்களை கவனியுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் ஆழமாய் கவனிக்கணும். தேவ பிரசன்னத்திலே தங்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தனிப்பட்ட விசுவாசி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுக்கு ஊழியம் செய்ய பழகலைனா இந்த உலகத்தில் வெற்றி பெறுவது கஷ்டம், சிரமம், கடினம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி தேவ பிரசன்னத்தில் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிறது. எதற்காக? தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. ஏதாவது சொல்லுங்க, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்காக. ஆமென். மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு இல்ல, முதல்ல தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி முதலாவது ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். எனவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. இது பெரிய ஸ்லாக்கியம், பெரிய பாக்கியம். பழைய ஏற்பட்ட நாட்களில் இந்த பாக்கியம்லாம் இல்லை. அவங்க தூரமாக நிற்கணும், ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாது. இஷ்டம் போல எப்போ ஒன்று நினைச்ச நேரத்துக்குலாம் என்ன செய்யக்கூடிய ஆலயத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. தூரமாக நின்னாங்க. தூரமாக நின்று வானத்துக்கு நேராக கண்ணை ஏறெடுத்து பார்க்கறது கூட பயந்து குனிந்து நின்று ஜெபித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை பழைய ஏற்பாட்டில். ஆனால் இன்றைக்கு தேவ சமூகத்துக்கு தைரியமாக வரலாம், மகிழ்ச்சியோடு வரலாம், ஆனந்தத்தோடு வரலாம், சந்தோஷத்தோடு வரலாம். தேவ பிரசன்னத்திலே 12 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், அங்கேயே கிடக்கலாம், விழுந்து கிடக்கலாம், ஒரு பயமும் இல்லை. ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தை பாருங்க, அநேகர் என்ன செய்யறது கிடையாது, சரியாகவே பயன்படுத்துறது கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். எந்த ஒரு விசுவாசி அதிகமாய் தேவ பிரசன்னத்திலே தங்கி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், வெற்றி பெற முடியும், ஜெயிக்க முடியும். அது மாத்திரமல்ல, முதல் மனுஷனாகிய ஆதாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் வைக்கப்பட்டிருந்தான் என்று சொன்னால், தேவ பிரசன்னத்திலே தங்கி வாழக்கூடிய ஒரு நிலையிலே தான் முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் என்ன செய்திருந்தார், வைத்திருந்தார் என்று சத்தியத்தை நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் இறங்கி வர்றாரு, தேவ பிரசனம் அங்க இருக்குது. ஒவ்வொரு நாளும் தேவ பிரசனத்தில் யார் வாழ்றா? ஆதாமும் ஏவாளும் தங்கி சந்தோஷமா மகிழ்ச்சி என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. ஒரு குறைவும் இல்லை. அருமையானவர்களே கவனியுங்கள். தேவ பிரசன்னத்தில் தங்கி வாழ கத்துக்கிட்டீங்கன்னா எல்லா குறைவுகளும் மாற ஆரம்பிக்கும். திட்டமா தெரிந்து கொள்ளுங்கள். குறைவு மாற மாட்டேங்குதே, இந்த வியாதி மாற மாட்டேங்குதே, இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குதே.
தேவ பிரசன்னத்தில் எவ்வளவு நேரம் தங்கி இருக்கிறீங்க என்பதை நீங்க என்ன செய்யுங்க, அலசி ஆராய்ந்து பாருங்கள். வேலை வேலை வேலைன்னு ஓடுறீங்களா, சோழின்னு ஓடுறீங்களா, அங்க ஓடுறீங்களா, இங்க ஓடுறீங்களா, போட்டு அப்படியே உருள்றீங்களா, பரல்றீங்களா, செக் பண்ணி பாருங்க. கதவை பூட்டிக்கிட்டு தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து கத்தரை ஆராதிக்கிறதுலையும், கத்தரை துதிக்கிறதுலையும், கத்தரை ஸ்தோத்திரம் பண்றதுலையும், கத்தருக்குள்ள களி கூறுகிறதுலையும், கத்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறதுலையும், கத்தருக்குள்ள பலப்படுகிறதுலையும் நீங்க நேரத்தை செலவிட்டீங்கன்னா நான் சொல்றேன், வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், குறைவுகள் மாற ஆரம்பிக்கும். தேவ பிரசன்னத்தில் தங்கி வாழ்ற ஆதாமும் ஏவாளும் ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஆனால் என்றைக்கு பாருங்க ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு செவி கொடுத்து பாவத்திலே விழுந்தார்களோ அன்றைக்கு அவர்கள் தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள், தேவ சமூகத்தை இழந்தார்கள். பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய அந்த பாக்கியத்தை, அந்த சிலாக்கியத்தை இழந்தார்கள். இதை இழந்த உடனேயே எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, நீங்க இதை இழந்த உடனேயே எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க. நான் சொல்றேன், நீங்க தேவ பிரசன்னத்துக்கு போக பழகலைனா ஆசீர்வாதங்கள் இல்லாம போயிடும். மக்கள் பாருங்க, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், சுகம், அது இது என்ன. தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, கத்துக்குங்க. ஒவ்வொரு நாள் எழும்பி தேவ பிரசன்னத்தில் நில்லுங்க, தேவ பிரசன்னத்தில் களி கூறுங்க. அங்கதான் பாருங்க வாழ்வு இருக்கிறது, அங்கேதான் உயர்வு இருக்கிறது, அங்கேதான் வெற்றி இருக்கிறது. ஆமென். அங்கேதான் வாழ்வு இருக்கிறது. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் மனிதனாக வந்தார் என்று சொன்னால், மனுஷன் இழந்து போன அந்த தேவ பிரசன்னத்தை மீட்பின் மூலமாக மனுஷனுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் மனிதனாக என்ன செய்தார், வந்தார். மனுஷன் பாவத்தில் விழுந்து தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான். இப்ப தேவன்கிட்ட வருவதற்கு பயந்து நடுங்குகிறான். தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே ஆதாம் ஏவாள் ஓடி போய் பாருங்க முள்ளுக்குள்ள புதருக்குள்ள ஒளிந்து நடுங்குகிறார்கள். பாவத்தில் விழுந்த உடனேயே எப்படியாவது இந்த மனிதனை மறுபடியும் என் பிரசன்னத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும், என் பிரசன்னத்துக்கு அவன் வரணும், என் கூட ஐக்கியம் கொள்ளணும், என் கூட உறவு கொள்ளணும். அந்த காரியத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக அவர் வந்தார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அவர் மனிதனாக வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் எல்லா பாடுகளையும் பட்டு ரத்தத்தை சிந்தி இப்ப மனிதனை மீட்டெடுத்து மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து என்ன செய்திருக்கிறார், நிறுத்தி இருக்கிறார். மறுபடியும் பாருங்க, மக்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்கு என்ன செய்யலாம், வரலாம், வந்து உறவாடலாம், ஐக்கியம் கொள்ளலாம், வாழ்ந்து சுகமாய் இருக்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஏதோ மதத்தில் சேர்க்கிறதுக்கு அவர் வரல. மனுஷன் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டான், தேவ சமூகத்தை இழந்துட்டான், கடவுளை விட்டு தூரமா போயிட்டான். இவன் மறுபடியும் அவனை கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்க்கணும், தேவ பிரசன்னத்தை நிறுத்தணும். அதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, ரத்தத்தை சிந்தினாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, நீசக்குளமா தொங்கினாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக என்ன செய்தார், அவர் செய்து முடித்தார் என்பதை கவனியுங்கள். எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் முதல் மனுஷனாகிய ஆதாம் ஓடி ஒளிந்ததை போல இன்றைக்கு நாம் ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவ பிரசன்னத்துக்கு தைரியம் என்ன செய்யலாம், வரலாம். தேவ பிரசன்னத்துக்கு தைரியமாய் வந்து அங்கேயே தங்கி வாழலாம். அந்த காரியத்தை குறித்து தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்றால் என்ன அர்த்தம், தேவனுடைய பிரசன்னத்திலேயே தங்கி வாழ்வதற்கு. அங்கேயே தங்கி வாழலாம், அங்கேயே நீங்க இருக்கலாம், எத்தனை மணி நேரம் வேணாலும் இருக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இந்த பாக்கியம் இல்லை, பழைய ஏற்பாட்டில் இந்த சிலாக்கி இல்லை. எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை கவனியுங்கள். எனவே தேவ பிரசன்னத்துக்கு வந்து தங்கி அப்பா பிதாவே என்று என்ன செய்யலாம், கூப்பிடலாம், உறவாடலாம், ஐக்கியம் கொள்ளலாம். இந்த பாக்கியத்தை கொடுத்தது யார், இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சிலாக்கியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். ஆமென். எனவே ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது தேவ பிரசன்னத்தில் தங்கி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு வெளியில் போய் என்ன செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தலையை சாய்த்தார் என்று. இதை குறித்து ஏற்கனவே ரொம்ப தெளிவாக நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தலையை சாய்த்தார் என்று. அவர் கல்வாரி சிலுவையிலே தலையை சாய்த்த பொழுது என்ன நடந்தது, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக
கிழிந்தது இல்லையா? தேவனாகி கர்த்தரே அந்த திரைச்சீலை இரண்டாக கிழித்து விட்டார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம். யார் கிழித்து விட்டா? பிதாவாகிய தேவன். சரி, எதற்காக அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக அவர் கிழித்தார்? அருமையானவர்களே கவனியுங்கள். நாம் அங்கே போய், நாம் உள்ளே போய் தங்கி வாழ்வதற்காக மாத்திரமல்ல. நல்லா கவனிங்க, அதைத்தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எதுக்காக தேவ ஆலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டதுன்னா, இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்க வரலாம்? தேவ பிரசன்னத்துக்கு வரலாம். தேவ பிரசன்னத்தில் வந்து தங்கி வாழலாம். அந்த உடன்படிக்கை பெட்டியவே தலையில வச்சுட்டு தூக்கிட்டு வெளியில ஓடி வரலாம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பாருங்க தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தலையை சாய்த்த பொழுது நடந்தது என்ன? தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. எதற்காக? எல்லா மனிதர்களும் தேவனண்டை வரலாம், தேவனிடத்தில் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வரலாம் என்பதைத்தான் நாம் அங்கே பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவர், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அங்கே போய் தங்கி வாழ்வதற்காக மாத்திரமல்ல, எதற்காக தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது என்று சொன்னால், அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்த அந்த தேவ பிரசனம் இப்ப நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இதைத்தான் ஆழமாய் கவனிக்க வேண்டும். சர்வ லோகத்திலேயும் பாருங்க, ஒன்று தேவன் பரலோகத்தில் இருந்தார், இரண்டாவதாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே அங்கே இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கக்கூடிய அந்த கிருபாசன மூடியின் மேலே அங்கே அவர் தேவாதி தேவன் பிரசன்னமாயிருந்தார், அங்கே வீற்றிருந்தார். சமஸ்த இஸ்ரவேல் மத்தியிலே அங்கே அவர்கள் மத்தியிலே தேவன் அங்கே இருந்தார். ஆனால் இன்றைக்கு அகில உலகத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலையும் அவர் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சீலை அவர் இரண்டாக கிழித்தார். இன்றைக்கு தேவ பிரசனம் எங்கேயே இல்ல, தேவ பிரசனம் எனக்குள்ள தானே செய்யுது இருக்குது. தேவன் எனக்குள்ள செய்றார், வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாயிரம் செய்தார், அவர் கிழித்து விட்டார். அங்கே வாசம் பண்ணின தேவன் திரைச்சீலை கிழித்து வெளியில வந்து, எங்க வந்து வெளியில இருக்கவங்க எல்லாம் உள்ள போறதுக்கு மாத்திரம் இல்ல, உள்ள இருந்த தேவன் வெளியே வந்து ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் வாசம் பண்ணுவதற்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாயிரம் செய்து விட்டார், கிழித்து விட்டார். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்ப எங்க தங்கி வாழணும்? தேவ பிரசன்னத்துல. அந்த ஊழியத்தை செய்யணும், அந்த ஊழியத்தை செய்யணும். ஆமென். கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை என்ன செய்திருக்கிறது? அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. அப்ப யாருக்கு ஊழியம் செய்யணும்? உங்க பிரச்சனை மாறணுமா? அந்த வியாதி மாறணுமா? அந்த பலவீனம் மாறணுமா? அந்த குடும்ப பிரச்சனை மாறணுமா? அந்த திருமண பிரச்சனை மாறணுமா? பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகணுமா? ரூமை போட்டுங்க, அடிக்கடி வெளியில வராதீங்க, உள்ள இருங்க. நேரம் கிடைச்சிச்சுன்னா தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, ஓடி வாங்க. அங்க வந்து தேவனை ஆராதிங்க, தேவனை துதிங்க, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அங்க ஊழியம் செய்யுங்க. அந்த ஊழியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும், பலவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். சிதறி கிடக்கிற குடும்பங்கள், பிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள், பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர ஆரம்பிக்கும். குடும்பம் குட்டி பரலோகமாய் மாற ஆரம்பிக்கும். எப்பனா தேவ பிரசன்னத்தில் தங்கி அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய பழகும் பொழுது. இந்த ஊழியத்தை விட்டுறாதீங்க, இந்த ஊழியத்தை செய்யுங்க. இந்த ஊழியத்தை செஞ்சீங்கன்னா வாழ்வு காத்திருக்கிறது. ஆமென். வாசிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம். தேவ பிரசன்னத்தில் தங்கி நாம் வாழ்ந்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே நமக்கு உண்டாகும் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். தேவ பிரசன்னத்தில் தங்கி இருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாகும்? வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, என்ன செய்கிறவர்களோ? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி வாழ்கிறவர்களோ, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கி அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள்.
செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள், வாழ்வடைவார்கள், செழிப்படைவார்கள். ஆமென். எப்படி வாழ்வு வருது பாருங்க. ஓடி ஓடி நைட்டு போலும் உழைச்சி நெத்தி வேர்வை சிந்தறனால மாத்திரம் கிடையாது, வேலைக்கு போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனே வேலையை கொடுத்திருக்கிறாரு. வேலை சாபம் கிடையாது, அது ஆசீர்வாதம். வேலையை தேவனே கொடுத்திருக்கிறார், வேலை செய்யணும். ஆனால் நாம என்ன முடிவுக்கு வந்துடக்கூடாது, நம்ம உழைச்சு அப்படியா இப்படி என்னமோ பண்ணி தான் நம்ம எல்லாத்தையும் செய்யணும் போல. இல்லை 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 இல்லை, 8 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்யுங்க போதும். தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, கர்த்தருக்கு காத்துருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தில் தங்கியிருங்க, அவரை ஆராதிங்க, அவருக்கு ஊழியம் செய்ய கற்றுக்கொள்ளுங்க. அங்க ஊழியம் செய்ய நீங்கள் புது பலன் அடைவீர்கள். புதிய தெம்பு வர ஆரம்பிக்கும். கழுகுகளைப் போல உயரே எழும்ப ஆரம்பிப்பீர்கள், உயரே எழும்ப ஆரம்பிப்பீர்கள், உயரே எழும்ப ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஒரு பாடல் பாடுகிறோம் பாருங்க, கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. அப்ப மேன்மை எப்படி வரப்போகுது, உயர்வு எப்படி வரப்போகுது, ஆசீர்வாதம் எப்படி வரப்போகுது, வெற்றி எப்படி வரப்போகுது, ஜெயம் எப்படி வரப்போகுது, தேவ பிரசன்னத்தில் தங்கி வாழும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது. இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டு வாசலை என்ன செய்ய ஆரம்பிக்கும், தட்ட ஆரம்பிக்கும். ஆகவே ஆசீர்வாதத்துக்காக இங்கே அங்கே ஓடி திரிய வேண்டிய அவசியம் இல்லை. தேவ பிரசன்னத்துக்கு வாங்க, வாழ்ந்து சுகமாய் என்ன செய்வீர்கள், இருப்பீர்கள். அவை கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்தா இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்திருக்கிறது, காத்திருக்கிறது. ஆகவே 22வது காரியம் என்ன, ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே தங்கி வாழ்வதற்கு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஓகே, 23வது காரியத்தை நாம் பார்ப்போம். கவனிங்க, 23வது என்னன்னா, கிறிஸ்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அடிமையின் ரூபம் எடுத்தார். வாசிப்போம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்ன ரூபம் எடுத்து? அடிமையின் ரூபம் எடுத்து. சரி, ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார்? அடிமையின் ரூபம் எடுத்து எதற்காக அவர் மனுஷ சாயலாய் ஆனார்? மனுஷ சாயலாய் ஆகி ஏன் அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தால்தான் அடிமையாய் கிடக்கிற ஆதாமையும் ஆதாமின் சந்ததியையும் மீட்க முடியும். நன்றாய் கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து ஏன் நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாயானார்? ஆதாமும் அவனுடைய சந்ததியும் அடிமையாய் போய்விட்டார்கள். இப்ப அடிமையாய் போன ஆதாமையும் அவனுடைய சந்ததியையும் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அடிமையாய் வர வேண்டியது அவசியமாக என்ன செய்கிறது இருக்கிறது. சத்தியவேதம் சொல்லுகிறது. யாத்ராம புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறோம். 23ஆம் வசனம் முதல் 25வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறோம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். அப்ப அடிமைக்கு அடிமை, அடிமைக்கு அடிமை. எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வந்தார் என்று சொன்னால், அடிமைகளாய் இருந்த நம்மை, அடிமைகளாய் இருக்கிற மக்களை மீட்பதற்காக அவர் அடிமையின் ரூபமாக என்ன செய்தார், வந்தார். கர்த்தருடைய அன்பை கொஞ்சம் எண்ணி பாருங்க. இந்த காலை வேளையிலே அடிமையின் ரூபமாக அவர் என்ன செய்தார், வந்தார். அது மாத்திரமல்ல, முதல் மனுஷனாகிய ஆதாம் அவன் யார் என்றால், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, முதல் மனுஷனாகிய ஆதாம் அவன் யார் என்றால், அவன் தேவகுமாரன். அவன் அடிமை அல்ல, அவன் தேவ குமாரன். வாசிப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத்
ஆதாமின் குமாரன். ஆதாம் தேவனால் உண்டானவன். இந்த லிஸ்ட் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா குழப்பமா இருக்கும். இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனுடைய குமாரன், இவன் இவனுடைய குமாரன், இவன் இவனுடைய குமாரன், இப்படி வரிசை வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் வரும் பொழுது ஆதாம், ஆனா எப்படி வந்திருக்கணும்? ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று வந்திருக்கணும். ஆனா எப்படி போட்டிருக்கிறாங்க? ஆதாம் தேவனால். மொழிபெயர்ப்பாளர்களாலேயே ஜீரணிக்க முடியல போல. மொழிபெயர்ப்பாளர்களாலே இதை அவனால என்ன செய்ய முடியல, எடுத்துக்கிற முடியல போல. அது எப்படி ஆதாம் தேவனுடைய குமாரன் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பாருங்க. அவனால என்ன செய்ய முடியல, ஜீரணிக்க முடியல போல. ஆனா மற்ற மொழிபெயர்ப்புகளை எடுத்து வாசித்து பார்த்தா இந்த வசனம் ரொம்ப தெளிவாய் வந்திருக்கிறது. இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், ஆதாம் கடவுளின் மகன் என்று வந்திருக்கிறது. ஆதாம் கடவுளின் மகன். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்கிற ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், ஆதாம் தேவனின் மகன் என்று வந்திருக்கிறது. ஆதாம் தேவனின் மகன் என்று வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே எப்படி வந்திருக்கிறது என்று சொன்னால், ஆடம் த சன் ஆஃப் காட், ஆதாம் தேவனுடைய குமாரன். ஆதாம் தேவனுடைய குமாரன் என்று வந்திருக்கிறது. எனவே முதல் மனுஷனாகிய ஆதாம் அவன் யார் என்று சொன்னால், அவன் அடிமை அல்ல, அவன் ரோபோ அல்ல, அவன் தேவனுடைய குமாரன், அவன் தேவனுடைய பிள்ளை, அவன் தேவனுடைய மகன். புரிகிறது? முதல் மனுஷனாய ஆதாமை கர்த்தர் குமாரனத்தை என்ன செய்திருந்தார், படைத்து அங்கே வைத்திருந்தார். அடிமையாகவோ அல்லது ஒரு பொம்மை குட்டியை போலவோ அல்லது ஒரு ரோபோவை போலவோ அவர் என்ன செய்யல, அங்க உண்டாக்கி வைக்கவில்லை. அவன் தேவனுடைய குமாரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவகுமாரனாகிய ஆதாம் என்றைக்கு பிசாசுக்கு செவி கொடுத்து அவன் பாவம் செய்தானோ அன்றைக்கே அவன் அடிமையாய் போய்விட்டான், அடிமையாய் அவன் ஆகிவிட்டான் என்பதை நாம் சத்தியவேதத்திலே பாருங்க பார்க்க முடிகிறது. சத்தியவேதத்திலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். என்றைக்கு ஆதாம் பிசாசுக்கு செவி கொடுத்தானோ அன்றைக்கே பிசாசுக்கு ஆதாம் என்ன செய்து விட்டான், அடிமையாகிவிட்டான். அவன் சந்ததியும் அடிமையாகிவிட்டது. முழு மனுக்குலமும் சாத்தானுக்கு என்ன செய்து விட்டது, அடிமையாய் ஆகிவிட்டது. அது மாத்திரமல்ல, இப்ப இந்த அடிமையை மீட்க வேண்டும் என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாக வர வேண்டியது பாருங்க கட்டாயமாய் அங்க என்ன செய்தது, அவசியமாய் இருந்தது. அடிமையாய் இருக்கிற இந்த ஆதாமை மீட்டெடுக்க வேண்டும், அடிமையாய் போன ஆதாமுடைய சந்ததியை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வர வேண்டியதாய் ஆயிற்று. எனவேதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அருமையானவர்களை கவனியுங்கள். அடிமையின் ரூபமாக வந்தால்தான் அடிமையாய் போன ஆதாமையும் அவன் சந்ததியார் என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். மீட்டெடுத்து மறுபடியுமாக இவர்களை தேவனுடைய குமாரராக ஆக்க முடியும், தேவனுடைய பிள்ளைகளாய் ஆக்க முடியும், தேவனுடைய மகனாக மகளாக ஆக்க முடியும். எனவேதான் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் வந்தார் என்று நாம் சத்திய வேதத்திலே பார்க்கிறோம். எனவே எதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக அவர் வந்தார் என்றால், அடிமையாய் போன நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக ஆக்குவதற்காக, அவருடைய குமாரர்களாக குமாரத்திகளாக நம்மை ஆக்குவதற்காகத்தான் அவர் அடிமையின் ரூபம் என்ன செய்தார், எடுத்தார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்பதை நீங்கள் இந்த கால வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் மனிதனாக வருவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது.
எல்லாம் கவனிக்கிறீங்களா? கடவுள் தேவாதி தேவன் மனிதனாய் வருவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். உங்களால எறும்பா மாற முடியுமா? முடியுமா? தலையில நீங்க தொங்குனாலும் எடாம மாற முடியாது. கடவுளுங்க, தேவனுங்க, சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம், வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒரு 6 அடி மனிதனாக ஒரு வித்துவாய் மாறி மனிதனாய் வந்து பாருங்க, காரியங்களை செய்வது என்பது ஈஸி கிடையாது. தேவன் மனுஷனா வந்தாரு. நம்ம எல்லாரும் கேக்கு வெட்டி எல்லாத்துக்கும் கொடுப்போம் சொல்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். கிறிஸ்துமஸுக்கு பின்னால என்ன இருக்குது என்பதை கவனிங்க. நீங்க நாம எறும்ப மாற முடியவே முடியாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். முடியவே முடியாது, அவ்வளவு சிரமம். தேவாதி தேவன், மகிமையின் தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், காலங்களை கடந்தவர், கட்டுக்கடங்காதவர், தம்மை தாமை ஒடுக்கி குறுக்கி தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனிதனாய் வருவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாயானார். கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரம் பிரச்சனையே யோசித்துக்கிட்டு மண்டையை போட்டு பிக்காம கர்த்தருடைய அன்பை பாருங்க, தியானியுங்கள். பிரச்சனை எல்லாம் மாறிடும், வியாதியெல்லாம் ஓடி போயிடும். கர்த்தருடைய அன்பை மனதில் கொண்டு வாங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலாய் ஆனார் என்பதை சத்தியவேதத்திலே நாம் தெளிவாய் பார்க்க முடிகிறது. இது முற்றிலும் தேவனுடைய அன்பாகும். ஆமென். அது மாத்திரமல்ல, நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து விட்டார். என்ன செய்து விட்டார்? மீட்டெடுத்து விட்டார். பிசாசின் ஆளுகையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து விட்டார். பிசாசினுடைய அந்த கிடுக்கு பிடியிலிருந்து நம்ம என்ன செய்து விட்டார்? மீட்டு எடுத்து விட்டார். மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளையாகவும் ஆக்கி இருக்கிறார். எல்லாரும் இருக்கிறீங்களா? அவருடைய குமாரராகவும் அவருடைய குமாரத்திகளாகவும் என்ன செய்திருக்கிறார்? ஆக்கி இருக்கிறார். அவருடைய மகனாக அவருடைய மகளாக என்ன செய்திருக்கிறார்? ஆக்கி இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நீங்க யாரு கிடையாது? அடிமை கிடையாது. அடிமைத்தனத்தின் புத்திய இயேசு நாமத்தில் புட்டிங்கி வெளியில் எரியணும். கவனிங்க நீ இதெல்லாம் ஆழமாய். என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு கர்த்தர் நம்மை பிசாசுடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து விட்டார். மீட்டு எடுத்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மை அவருடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார். அவருடைய குமாரனாய் ஆக்கி இருக்கிறார். அவருடைய குமாரத்தை ஆக்கி இருக்கிறார். இன்றைக்கு நாம யார் கிடையாது? அடிமைகள் கிடையாது. வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பெற்றீர்களா? பெற போகிறீர்களா? பரலோகத்துக்கு போன பிறகு கர்த்தர் அந்த ஆவி எனக்கு தருவார் பாஸ்டர். ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். எதுக்கு? அவர் தான் தந்துட்டார்ல. தந்துட்டாரா தரலையாங்க? பெற்றீர்கள். என்ன ஆவியை பெற்றீர்கள்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்களே. ஆமென். என்ன ஆவியை பெற்றீர்கள்? திரும்பவும் மறுபடியும் அடிமைத்தனத்தின் ஆவியை உடையவர்களாய் இராமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் இருக்கீங்களா? அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஜெபத்துல வந்து ஆண்டவரே நான் அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. யார் வந்திருக்கிறேன் ஆண்டவரே? அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அடிமை கழுதை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய உள்ள வேதனைப்படும். அப்பா ரத்தத்தினால கழுவுனதுக்கு பிறகு புத்தி சரியில்லையே பண்ண உனக்கு. ரத்தத்தினால கழுவிட்டேன், உன்னைய அடிமையாக கிடந்த உன்னை மீட்டு எடுத்துட்டேன், என் பிள்ளைய ஆக்கியிருக்கிறேன், உன்னை குமாரனா குமாரத்தியா மகனாக மகளா ஆக்கியிருக்கிறேன். இப்போ திரும்பி வந்து நான் அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அடிமை வந்திருக்கிறேன்னு சொல்கிறேப்பா. என்னப்பா அது? எந்த சர்ச்சுக்குப்பா போற?
உங்க சர்ச்சில் என்னப்பா சொல்லி கொடுக்குறாரு அந்த பாஸ்டருக்கு அறிவே இல்லையாப்பா? எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் அடிமை இல்லைங்க. ஆதாம் நம்ம எல்லாரையும் அடிமைப்படுத்தி வச்சுட்டு போயிட்டாரு. இயேசு கிறிஸ்து வந்து நம்ம எல்லாரையும் விடுதலை ஆக்கி அவருடைய பிள்ளைய ஆக்கிட்டாரு. பிள்ளைய ஆக்கிட்டாருங்க. இது அப்பா பிள்ளை உறவு. இது அப்பா பிள்ளை உறவு. இது எஜமான் அடிமை கிடையாது. இது அப்பா பிள்ளை உறவு. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நான் அடிமை வந்திருக்கிறேன், கழுதை வந்திருக்கிறேன், மண் வந்திருக்கேன், புழு வந்திருக்கிறேன்னு நினைச்சக்கூடாது. அப்படிலாம் யாராவது இங்கே ஜெபம் பண்ணதா தெரிஞ்சிச்சு சொல்லிட்டேன். சும்மா மற்ற கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணுறது மாதிரி நினைச்சக்கூடாது. அதெல்லாம் எடுத்து வாய்க்குள்ள விழுங்கி வாந்தி எடுத்துக்கிட்டு கூடாது. சில ஆட்களை பார்த்து தலை உரிச்சு ஆடுறது, அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. முதல்ல தலையாளி குடுமையை போட்டு சடையில் ரப்பர் பண்ண போட்டுருங்க. தலை உரிச்சுன்னு ஆடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்களுக்கு அப்படியே ஒரு பெருமை. 10 முறை நான் அடிமைன்னு சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட போய். கத்த சொல்றார், புத்தி இல்லையப்பா, அறிவு இல்லையே. பிள்ளைனா வீட்டுக்குள்ள வந்து அள்ளி சாப்பிடுவான், நீ அடிமையாவே இன்னும் வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிய. புத்தி சரியில்லையப்பா. ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சு, இன்னும் புத்தி சரியில்லையே. எல்லாம் இருக்கிறீங்களா? இல்லை, அந்த சபைக்கு போகிற ஒரு சிஸ்டர் அப்படி உருக்கமாக செபித்தாங்க பாஸ்டர். நான் அதை பார்த்தேன்னா அப்படி எனக்கும் அந்த ஆவி ஒட்டிக்கிருச்சு. இது கெட்ட ஆவி, இது நல்ல ஆவி கிடையாது. இது கெட்ட, ஆமாம், இது அடிமைத்தனத்தின் ஆவி. அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெறாமல், குப்பையின் ஆவியை நாம் பெறாமல், புழுவின் ஆவியை நாம் பெறாமல், கழுதையின் ஆவியை நாம் பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளையின் ஆவியை, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஆமென். எனவே தேவ பிரசந்து வரும் பொழுது அப்பான்னு கூப்பிடுங்க. கத்தர் வாடா மகனே கூப்பிடுவாரு. உனக்கு என்னடா வேணும்? இந்த கத்தரண்டா, வாடா வாடா வாடா. இது அப்பா பிள்ளை வரவுங்க. ஒன்று நீங்கள் பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா அடிமையாக இருக்கணும். 2 கட்டம் நினைச்சக்கூடாது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், டேய் ஒன்று இங்கிட்டு நில்லு, இல்லைன்னா இங்கிட்டு நில்லு. 2 கட்டால நின்னா எவனுமே உன்னை என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. இங்கிட்டு நின்று அவனாவது உன்னை காப்பாற்றுவான், இந்த பக்கத்துல இவனா உன்னை காப்பாற்றுவான். 2 மணி நேரம் 2 சீட்டை நிற்கிறேன். அந்த ஊரில் சொல்லுவாங்களா, ஆற்றுல ஒரு கால் என்கிட்ட போய் சேர வேண்டியதுதான். கத்த சொல்கிறாரு, நான் பிள்ளை என்ற இடத்துல வந்து நில்லு, வாங்கிக்க, ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்கு தான். அடிமைக்கு வந்து ஆசீர்வாதம் கிடையாது, கொசுறு. என்னது, போ பொழைச்சு போ. ஆனால் பிள்ளைக்கு அப்படி இல்லை, பிள்ளை அள்ளலாம். பிள்ளை என்ன செய்யலாம், அள்ளலாம். ஆகவே இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் நம்மை ரத்தத்தினாலே கழுவி அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து இன்றைக்கு நம்ம என்ன செய்திருக்கிறாரு, குமாரனாக குமாரத்தியாக ஆக்கி இருக்கிறார். இன்றைக்கு நாம யார் அடிமை கிடையவே கிடையாது. எல்லாம் கரங்க வச்சு சொல்லுவோம், நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. நான் அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். வாசிப்போம், ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று. கவனிங்க, அவர் ரத்தத்தினால கழுவி நம்மளை வந்து அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்கி இப்போ நம்ம என்ன ஆக்கி நிறுத்திட்டாரு, குமாரனா குமாரத்தையும் ஆக்கி நிறுத்திட்டாரு. இப்போ நம்ம யாரா இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். நம்ம இருக்கிறோமா இல்லையா? நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். இப்போ நமக்குள்ள கூடி இருக்கிற ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, சாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சாட்சி கொடுத்திருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன். நீ அடிமை கிடையாது, நீ கொத்தடிமை கிடையாது, நீ புழு கிடையாது, நீ கழுதை கிடையாது, நீ சாக்கடை தண்ணி கிடையாது, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை என்று உங்களுக்குள்ள என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. இதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. எதுக்கு? உள்ள ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க, அதுக்காவது கொஞ்சமாவது என்ன செய்யணும், மரியாதை என்ன செய்யணும், கொடுக்கணும். அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, தாழ்மை என்கிற பெயர்ல, தாழ்மை என்கிற போர்வையை பொத்திக்கிட்டு அடிமை ஆண்டவரே, அடிமை ஆண்டவரே. புத்தி இல்லை,
வசனத்தை கவனிக்கிறதே கிடையாது. இல்லை, அவர் மூத்த ஊழியக்காரு, மூத்த ஐயா, அவரே சொல்லிட்டார். மூத்த ஐயாவுக்கு அறிவு இல்லை, உனக்கு அறிவு இல்லை. மூத்த ஐயா ஒழுங்கா பைபிளை வாசிக்கல, நீ அது ஒழுங்கா வாசித்து கவனிக்க வேணா? இந்த வசனம் அப்படி இருக்குதுன்றதை கவனிக்க வேணா? உள்ள இருக்கிற ஆவியானவற்றை கேட்க வேணா? எல்லாம் இருக்கிறீங்களா? அடிமைங்கிறது பேசுறது ஒரு அறிவீனமான பேச்சு. ஒரு தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்தில் போய் பிள்ளைகள் என்று என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் என்று. எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? சரி, என்ன சாட்சி கொடுக்கிறாரு? நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குமாரன், நீ தேவனுடைய குமாரத்தி, நீ தேவனுடைய மகன், நீ தேவனுடைய மகன் என்று சாட்சி கொடுக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, எங்க சாட்சி சொல்லுவாங்க? எங்க கோட்லங்க, நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? அங்க நீதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு, எங்க சுத்திலும் வக்கீல் என்ன செஞ்சிருக்கிறாங்க? உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த கூண்டுக்குள்ள ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போ வாதாடுறாங்க. வாதாடும் போது இந்த கூண்டுக்குள்ள நிற்கிறவர் சொல்றாரு, ஐயா, நான் எந்த தவறு செய்யல, நான் எந்த தப்பும் பண்ணல, இந்த காரியத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் நிரபராதி அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா, என்ன எவிடன்ஸ், என்ன அத்தாட்சி, என்ன ப்ரூஃப், என்ன ஆதாரம் அப்படின்னா அங்க இருந்து ஒருத்தர் எதிர்த்து வர்றாரு, இந்த கூண்டுக்குள்ள நிக்கிறாரு. எனக்கு தெரியும், நான் நல்லா பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், இவர் அந்த தவறை செய்யல, இவர் நிரபராதின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. சொல்றாரா சொல்லலையா? நல்லா கவனிங்க. இவர் கூண்டுக்குள்ள நின்று நான் எந்த தவறுமே செய்யல, நான் நிரபராதின்னு சொல்லும் போதுதான் யார் சாட்சி சொல்லுவா? இன்னொருத்தங்க சாட்சி சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க என்னைக்கு வாயை திறந்து நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு நீங்க சொல்றீங்களோ, அப்ப ஆவியானவர் சாட்சி கொடுப்பாரு, ஆமா இவன் தேவனுடைய பிள்ளை, ஆமா இவன் தேவனுடைய பிள்ளைதான், இவன் அடிமை கிடையாது, இவன் கொத்தடிமை கிடையாது, இவன் புழு கிடையாது, இவன் ஆண்டவருடைய பிள்ளை, என் ரத்தத்தினால கழுவப்பட்டவன், இவன் நீதிமான், இவன் பரிசுத்தவான், இவன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் இவன் சுதந்திரவாளி, இவன் சொந்தக்காரன், இவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஆவியானவர் என்ன செய்வாரு? அப்ப நீங்க வாயத்திறந்து சொல்லாம யாரும் சொல்ல மாட்டா. திட்டமாய் புரிந்து கொண்டு செல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள். நீங்க வாயை திறந்து பேசாம ஆவியானவர் என்ன செய்ய மாட்டாரு? சாட்சி கொடுக்க மாட்டாரு. அப்ப நீங்க டெய்லி என்ன செய்யணும்? எந்திரிச்சு நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யணும்? சொல்லணும். நீங்க முதலாவது தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாதான் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சிவருப்ப சாட்சி கொடுப்பாரு. ஆமா இவன் தேவனுடைய பிள்ளை, இவன் தேவனுடைய பிள்ளைன்னு என்ன செய்வாரு? சாட்சி கொடுப்பாரு. எனவே காலை முதல் மாலை வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பொழுது பரலோகத்திலிருந்து சத்தம் வரும், ஆமா இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இவன் வியாதியா இருக்கக்கூடாது, இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இவன் கடன்காரனா இருக்கக்கூடாது, இவன் தேவனுடைய பிள்ளையா இருந்தா இவன் பலவீனனா இருக்கக்கூடாது. பரலோகத்தின் தேவன் சத்தம் கொடுப்பாரு, நீ தேவனுடைய பிள்ளையா, நிச்சயமா நீ கடன்காரனா இருக்கக்கூடாது, நீ தேவனுடைய பிள்ளையா, நீ வியாதிக்காரனா இருக்கக்கூடாது, நீ தேவனுடைய பிள்ளையா, நீ பலவீனனா இருக்கக்கூடாது. நீங்க சாட்சி கொடுக்கறதா விஷயம் இருக்குது. நீங்க வாயம்னு வச்சுக்கிட்டு சேர்ல ஏறி குத்த வச்சு உட்காந்துடுறது, தரையில உட்காந்து குத்த வச்சு உட்கார்றது வேற. சில ஆட்கள் சேர்ல ஏறி குத்த வச்சு தலையில் ஒரு துண்டை போட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்குது. இப்படி உட்கார்றதுக்கு வீட்டுக்குள்ளே நடந்து ஒரு 10 முறை, ஒரு 20 முறை, ஒரு 200 முறை நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன், நான் தேவனுடைய மகன், நான் தேவனுடைய மக சொல்லுங்க. உள்ள என்ன மாதிரி விசுவாசம் பாருங்க, பிச்சுக்கிட்டு வருது பாருங்க, தைரியம் வருது பாருங்க. இப்போ உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், ஆமா ஆமா நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, ஆசீர்வாதம் உனக்கு தான் சொந்தம். ஆசீர்வாதம் வர ஆரம்பிச்சிடும், கடன் பிரச்சனை மாற ஆரம்பிச்சிடும், தரித்திரங்கள் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ விஷயம் என்னன்னா, அநேக கிறிஸ்தவர்கள் வாயத்திறது சொல்றதே கிடையாது. அப்படி சொன்ன உடனே நான் அடிமையாண்டவரே. வாசிப்போம் ரோமர் 8:17.
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. போதும். நாம் பிள்ளைகளானால் யார் சுதந்திரவாளி? உங்க வீட்டுக்கு சுதந்திரவாளி யாரு? நீங்க பெத்த பிள்ளை. இல்லை பாஸ்டர், நான் ரொம்ப தாராள மனசுக்காரன், தெருவில் இருக்கிற எல்லாரும் எனக்கு சுதந்திரவாளி, நான் சம்பாதித்து வைத்திருக்க எல்லா சொத்துக்களும் எல்லாருக்கும். யாரும் கை தூக்குறீங்களா? அப்படி தூக்குவீங்களா? மாஸ்டர் கிடையாது, என் பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளி. நான் 10 மாதம் சுமந்து பெத்த பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளி. என் ரத்தத்துக்கு பிறந்த பிள்ளை தான் எனக்கு சுதந்திரவாளி. அப்போ மற்றவங்களுக்கு கொடுப்பீங்களா? கொடுப்பேன், கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பேன், ஒரு அன்புனால கொடுப்பேன். ஆனால் எல்லாத்தையும் யாருக்கு தான் கொடுப்பேன்? என் பிள்ளைக்கு தான். ஏன்னா என் பிள்ளை தான் சுதந்திரவாளி. நீங்கள் யாரு? நீங்கள் தேவனுடைய பிள்ளை. அப்போ நீங்கள் யாரு? நீங்கள் தான் சுதந்திரவாளி. அப்போ நீங்கள் வாயை திறந்து நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய குமாரன் சொல்லும் போதே பரலோகத்தின் தேவன் சொல்வார், ஆமாம் நீ தான் சுதந்திரவாளி. ஏசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நீ தான் சுதந்திரவாளி. நீ தான் வாரிசுகாரன், நீ தான் வாரிசு. ஏசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் இருக்குதோ, என்னென்ன பாக்கியங்கள் இருக்குதோ அத்தனையும் இளைய குமாரனாகிய உனக்கு இருக்குது, இளைய குமாரத்தியாகிய உனக்கு இருக்குது. வாங்கிக்க போ. எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாக வந்தார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையாய் கிடந்த நம்மை மீட்டெடுத்து மறுபடியுமாக அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலே நிறுத்துவதற்காக. இந்த சத்திய இருதயத்தில் வெளிச்சு அடிக்கணும். ஆவியானவரை என் கண்ணை திறந்து விடுங்க. அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பதை போல நான் ஜெபித்து வாழ்க்கை வருஷத்தை வீணாக்கிடக்கூடாது, ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாதுப்பா. கர்த்தாவே கண்ணை திறந்து விடுங்க. இந்த சத்தியத்தை நான் பார்ப்பதற்கு நான் அடிமை கிடையாது, நான் உங்களுடைய பிள்ளை ஆண்டவரே. ரத்த பாடுபட்டு என்னை என்ன செய்திருக்க உங்களுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையாக கிடந்த என்னைய இப்போ கர்த்தாவை விடுதலையாக்கி உங்களுடைய பிள்ளையாக ஆக்கி நிறுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, எப்போது உம்மை சந்தோஷப்படுத்துகிற விதமாய் நான் ஜெபிக்கணும், வாயை திறந்து பேசணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் சிலாக்கியங்கள் எல்லாம் இருக்குதோ அத்தனை ஆசீர்வாத சுதந்திரம் எல்லாமே யாருக்கு? நமக்கு. ஆமேன். அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமேன். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரவாளி, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன சுதந்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை சுதந்திரமும் அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம், எனக்கு உரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஓ தேவனே ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, இந்த சத்தியங்கள் எங்கள் உள்ளத்திலே பதிவதாக, வெளிப்பாடாய் வெளிச்சமாய் மாறுவதாக ஆண்டவரே. பரலோகத்தில் எங்களுக்காக பிரவேசித்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய ரத்தம் எங்களை கர்த்தாவுடைய பிரசன்னத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதே. முதலாவது நாங்கள் உமக்கு ஊழியம் செய்ய வேண்டுமே, பிறகு மற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும். வெளியில் போய் உம்முடைய சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய வேண்டும் கர்த்தாவே. ஓ தேவனே, உம்முடைய சமூகத்தில் தங்கி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை சிலாக்கியத்தை உம்முடைய ரத்தம் எங்களுக்கு தந்திருக்கிறதே, அதற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவை அடிமையாக கிடந்த எங்களை கர்த்தாவை மீட்டெடுத்து இன்றைக்கு உம்முடைய பிள்ளையாளாய் மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவை அடிமை என்கிற அந்த உணர்வு எங்களை விட்டு நீங்கட்டும், அடிமை என்கிற அந்த புத்தி எங்களை விட்டு நீங்கட்டும். நாங்கள் பிள்ளைகள் என்கிற உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த அறிவு உள்ளே பெருகட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வு உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலிக்கிறபடியால் நன்றி. மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.